வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். அந்த விழால நடந்ததை நினைச்சு சிரிச்சபடி மகாதேவி தன்னோட கண்ணாடிக்கு பின்னாடி ஏதோ படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்க, அவங்களோட தோழி வசந்தவல்லி ஒரு மாலைய அவங்க கழுத்துல போட்டு விட்டுட்டு, உங்க கழுத்துக்கு இந்த மாலை ரொம்ப அழகா இருக்குமா, இல்லாட்டினாவா அந்த தளபதி அந்த நடையா நடக்கிறாருன்னு சொல்ல, தளபதிங்கிற பேரை கேட்டதும் மகாதேவி ரொம்ப சந்தோஷமா எந்த தளபதினு கேட்க, அதுக்கு தோழி அதுதான் வேதநாயகம்னு சொல்ல மகாதேவிக்கு சப்புன்னு ஆயிடுது. ஏமாற்றத்துல மகாதேவியோட முகம் சோர்ந்து விழ, அதை பார்க்காத தோழி அவங்க பேச்ச கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சா எந்திரிச்சா என்னோட முகத்துல தானே அவர் முழிக்கிறாரு, அம்மாவை பார்க்கணும்னு நடையா நடக்கிறாரு. அதோட மட்டும் இல்ல, தினசரி கையில பூச்செண்டு வாங்கிட்டு வர்றாருன்னு சொல்றாங்க வசந்தவல்லி. ஆனா இந்த பேச்சு மகாதேவிக்கு சுத்தமா பிடிக்கல. வேதநாயகம் பூச்செண்டு வாங்கிட்டு வந்தா என்ன, வராட்டி என்ன, அவங்க எதிர்பார்க்கிற ஆளே வேற இல்லையா? அத நேரடியா கேட்காம நாசூக்கா சரி மத்தவங்க எல்லாம் எப்படின்னு போட்டு வாங்குறாங்க மகாதேவி. மகாதேவி யார கேக்குறாங்கங்கறது புரியாம மத்தவங்களா ஒருத்தர் இல்லையேன்னு யோசிச்சுட்டு சொல்றாங்க வசந்தவல்லி. இல்ல, இன்னொருத்தர் இருக்காருன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே மகாதேவி சொல்ல, யாருன்னு வசந்தா புரியாம கேட்க, சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியும், ஆனா அதை என்னால சொல்லதான் முடியலன்னு அவங்களோட கண்ணாடிக்கு பின்னாடி வரைஞ்சிருந்த வல்லவனோட ஓவியத்தை பாக்குறாங்க மகாதேவி. அதுக்கு வசந்தா, சொல்லாமலே புரியுது, அவர் ஒரு மாதிரின்னு சொல்ல, என்ன மாதிரின்னு மகாதேவி கேக்குறாங்க. ஒரே சந்தேக பிராணி, பொம்பளைங்க எல்லாரும் கெட்டவங்கிறது அவரோட தீர்மானம்னு சொல்றாங்க வசந்தா. அதை கேட்டதும் மகாதேவிக்கு பயங்கர ஆச்சரியம். சேச்ச, அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும்னு சொல்ல, அதுக்கு வசந்தா, என்னோட புருஷனை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, மகாதேவிக்கு தூக்கி வாரி போடுது. குழப்பத்தோட, நீ இப்ப யார பத்தி சொன்னன்னு கேட்க, வசந்தா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, அப்ப வேதநாயகம் என்ன பத்தி என்ன சொன்ன வசந்தவல்லின்னு கேட்டுக்கிட்டே உள்ள வர்றார். அவர் வந்ததும் எந்திரிச்சு நிக்கிற மகாதேவியோட முகத்துல துளி கூட சந்தோஷம் இல்ல, சொல்ல போனா கோபம்தான் இருக்குது. தேடி வர்றான் தினசரி, பாடி வதங்குறான் உங்களுக்காக, உங்களை நாடி நிற்கும் அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னிய வசந்தவல்லின்னு வேதநாயகன் கேட்க, அங்க இருந்து வசந்தவல்லி போயிடுறாங்க. மகாதேவிய பார்த்து, மகாதேவி, தினசரி நான் உனக்கு கொடுக்கிற பூச்செண்டு உனக்கு அந்த செய்தியை சொல்லலையா, இல்லைன்னா திரும்பவும் இன்னொரு பூச்செண்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவர் கொண்டு வந்த பூச்செண்டை எடுக்க, அந்த சமயம் தளபதி கருணாகரன் அங்க வர்றார். நடக்கிறத எல்லாம் பின்னாடி நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு அவர். அந்த பூச்செண்டை வேண்டா வெறுப்பா மகாதேவி வாங்கிட்டு, தளபதியாரே, உங்களோட வார்த்தையும் நீங்க கொடுக்கிற பூச்செண்டுன்னு ஆரம்பிக்க, அதுக்குள்ள வேதநாயகம் இடையில புகுந்து இதயத்து கதையெல்லாம் எடுத்துரைக்கும் தூதுவர்கள்னு சொல்ல, அதுக்கு மகாதேவி இன்னமும் புரியலையேன்னு புரியாத மாதிரி நடிக்க, அதுக்கு வேதநாயகம், சொன்னாலும் புரியாத அளவுக்கு குழப்பமானதா காதல்னு போட்டு உடைச்சிடுறார் அவர். காதலான மகாதேவி திகைக்க, அதுக்கு தளபதி, ஏன் திகைக்கிற மகாதேவி, சாளுக்கிய நாட்டுல உன்னை கண்டபோது என்னோட வாளும் தோளும் உன்னை வணங்கி எழுந்தன. வேலை வந்து விருப்பம் இருந்தா உன்னை மாலை சுட்டி மனைவியாக்கிக் கொள்ள முடிவெடுத்திருந்தேன். துணிந்து கேட்டுவிட்டேன். சுவையான பதிலை எதிர்பார்க்கிறேன் அவர் சொல்ல, பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க கருணாகரனுக்கு கடுப்பு தாங்கல. நான் என்ன பதில் சொல்வேன்னு மகாதேவி கேட்க, சொல்லும் பதில் நல்ல பதிலாக இருந்தால் என் வாழ்வை தூக்கி நிறுத்தும், இல்லை என்றால்னு அவர் இழுக்க, அதுக்கு மகாதேவி, தளபதியாரே, என் தந்தை உயிரோடு இருக்கிறார், என் திருமண விஷயம் அவர் பொறுப்புன்னு சொல்ல, அதை கேட்டு சந்தோஷத்தோட அங்கிருந்து போயிடுறார் கருணாகரன். உன் சிந்தையில் எனக்கு இடம் இருந்தால் உன் தந்தை என்ன மறுக்கவா போகிறார்? மகாதேவி, திரும்ப திரும்ப சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான், எனக்கு நீ வேண்டும், இல்லை என்றால் என் வாழ்க்கையின் பாதையே மாறிவிடும், சிந்தித்து முடிவு சொல், வருகிறேன்னு வேதநாயகம் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார். அவர் போனதும் அவர் கொடுத்த பூச்செண்டை தூக்கி வீசுறாங்க மகாதேவி. அது வெளியே போற வேதநாயகம் கையில வந்து விழ, அங்க அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கருணாகரன் அவர்கிட்ட, தளபதியாரே, காயை கனிய வைக்கும் உங்கள் முயற்சிக்கு இந்த கருணாகரன் அன்பு பரிசுன்னு சொல்ல, அதுக்கு வேதநாயகம் ரொம்ப கோவமா, விளையாடாதே கருணாகரா, நான் வேதனையில் இருக்கிறேன்னு சொல்றார். அதை கேட்டு கருணாகரன் சிரிச்சிட்டு, வேதநாயகராவதேன், சொன்ன பதில் நல்ல பதிலா இல்லையோன்னு கிண்டல் பண்ண, அதுக்கு வேதநாயகர், என்ன உளர்றன்னு கேட்க, பித்து பிடிச்சவங்களுக்கு மத்தவங்களோட பேச்சு பிதற்றலாதான் இருக்கும்னு சொல்றார் கருணாகரன். வார்த்தை நீளுது கருணாகரான் வேதநாயகம் சொல்ல, என்னோட வாளும் நீண்டு இருக்கும், நீ வரம்பு மீறி போயிருந்தா, ஆள் இல்லாத நேரம் பார்த்து நாள் குறிக்க வந்தியோ, எனக்குன்னு பிறந்தவ மகாதேவி, அவளை நீ தேடி வந்ததே முதல் தவறுன்னு கோவமா சொல்ல, அதை கேட்டு வேதநாயகர் சிரிச்சிட்டு, ஊரார் தோட்டத்துக்கு அணியது, அது யார விரும்புதுன்னே தெரியாம நீ வேலி போட பாக்குற, விளையாட பாக்குற, சொந்தம் கொண்டாட உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்க, அதுக்கு கருணாகரன், அதுக்கு என்னோட வாள் தான் பதில் சொல்லணும்னு மிரட்டுறாரு. அதுக்கு கொஞ்சம் கூட அசராத வேதநாயகர், வாள் தூக்க தெரியாத பேடி கிட்ட சொல்ல அந்த வார்த்தையை அசால்ட்டா சொல்ல,
அதுக்கு கருணாகரன் வேதநாயகான்னு குரலை ஒசத்த அதுக்கு வேதநாயகர் வேதநாயகத்துக்கு அந்த மாதுதான் நாயகி இல்லையேல்னு அவர் சொல்ல அதுக்கு கருணாகரன் எனக்கும் அப்படித்தான், மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவின்னு சொல்லிட்டு கருணாகரன் போக வேதநாயகமும் அங்கிருந்து போயிடுறார். இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சாளுக்கிய மன்னர் சோழ மன்னர் கிட்ட ஒரு மாவீரனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறது மகாதேவியோட விருப்பம் மட்டும் இல்ல, என்னோட விருப்பமும் அதுதான்னு சொல்றார். அதுக்கு சோழ மன்னர் அவளுக்கு விருப்பமான வீரனை தேர்ந்தெடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது, நம்ம பரம்பரை வழக்கப்படி வீர போட்டி நடத்துவோம், வாளுடன் வாள் மோதட்டும், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவனை மகாதேவி கல்யாணம் பண்ணிக்கட்டும்னு மன்னர் சொல்றார். அதுக்கு சாளுக்கிய மன்னரும் ஒத்துக்கிறார். இதை எல்லாத்தையும் பின்னால இருந்து கருணாகரன் கேட்கிறார். கேட்டவர் ரொம்ப சந்தோஷமா வேதநாயகத்துக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு நமக்குள்ள பகை எதுக்கு, நண்பர்களாகவே போட்டி போடுவோம், வெற்றி பெற்றவர்களுக்குன்னு கருணாகரன் சொல்ல மாலை சூடட்டும் மகாதேவின்னு ஒத்துக்கிறார் வேதநாயகம். இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.